ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 15 நாளுக்கு அப்புறம் நான்வெஜ் விருந்து இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். அது வாழை இலையில். நாங்கள் என்னமோ பல வருஷம் சாப்பிடாம இருந்த மாதிரி 15 நாளைக்கே முடியல. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பாருங்க. இது வந்து கொழுப்பு உண்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, சிக்கன் ஃப்ரை, இங்கே மட்டன் குழம்பு. ஒரே குழம்பு வச்சுட்டோங்க. ரசம் வைக்கலைங்க, நல்லா டைம் ஆயிடுச்சுங்க ஓவரா. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அதுவும் இல்லாமல் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்களா, சரி இன்னைக்கு ஒரே குழம்பு வச்சு சாப்பிடணும். இதுவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கும். இதே முடியாதுங்க, இன்னும் விருந்துக்கு போகணுங்க. கருப்பா குட்டிக்கு வந்து பார்த்து சாமி சுடுது. கருப்பா குட்டிக்கு வந்து மெதுவா போட்டுருவேன், சாப்பாடு பிசைஞ்சு போடுவேன். ஆமாங்க. அடி பின்னீரும் சுடுதுங்கிறங்களா, எடுக்காதீங்கிறங்களா. அப்புறம் வேணும் எடுத்துட்டு இருக்கிறியா? எங்கள் அம்மாவுக்கு போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடலாம். ஆமாங்க நண்பர்களே. மட்டும் மிஸ்ஸிங் இன்னைக்கு. பரவாயில்ல, அது வேஸ்ட்டாக தான் போகுதுங்க நிறைய. ஏன்னா எங்கள் அம்மா தான் நிறைய ஊற்றி சாப்பிடுவோம். அப்படி நான் சாப்பிடுவேன், மற்ற யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமைங்கனாலும் சாப்பிட மாட்டா. அப்படி வெள்ளிக்கிழமை இல்லைனாலும் இப்போலாம் சாப்பிட்றதில்ல. அடுத்த நாள் ஒரே டைம் தாங்க நண்பர்களே. ஒரே டைம் தாங்க. ஆமாங்க நண்பர்களே, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். என் அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் கருப்பசாமி கோயில் போயிங்க. உண்மையாலுமே எந்த வருஷமும் எனக்கு இப்படி இருக்காது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்ணில் தண்ணியே வந்துச்சு. எங்கள் கருப்பசாமி பார்த்தாவே அத்தானா விஷயம் அழகாக சோடன் வண்டி செம்மையாக இருக்குங்க. பார்த்தாவே கஷ்டமெல்லாம் பறந்தோடிரு. நான் சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கு எப்போவும் நீ துணை இருக்கணும், எந்த ஆபத்துமா இருக்கக்கூடாது, பிரச்சனையுமா இருக்கக்கூடாது, எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிட்டேன். எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க அந்த கருப்பசாமி வேண்டுனது. இன்னைக்கு ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் வீடியோ தான் எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்துச்சு. ஃபோனை கொடுத்துட்டு நான் போயிட்டு முடியும். அது வந்து என்னனுங்கன்னா நண்பர்களே, மத்தியானம் 12:30 கரும்பு பூசை வந்துங்க. ஒரு கடாய் துளுக்காதனால இங்கே ரொம்ப டூ லேட்டுங்க. 2:30 மணிக்குங்க கரும்பு அந்த அளவுக்கு சாமிக்கு லேட் ஆயிடுச்சுங்க. 12:30 மணிக்கு செய்ய வேண்டிய பூசை அவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. மறுபடியும் திரும்ப கோவிலுக்கு இது போனோன்னா வீடியோ எடுக்க முடியும். அது பயங்கரமாக எல்லாம் பூசை நேரமாக போச்சுங்களா. என்னால் கண்ட்ரோல் பண்ணி நின்று பார்த்தேங்க. சாய் வர மாதிரியே இருந்தது. நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். என்னாலே முடியலைங்க நண்பர்களே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். ஆமாங்க நண்பர்களே. பாய். நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பேசுனாங்க. அதை சொல்லலாம் நினச்சோம். ஆமாம், சப்ஸ்கிரைபர் வந்து பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த வருஷம் இந்த அளவுக்கு வந்து பேசுனது இல்லை. பேசுவாங்க, ஆனால் இந்த வருஷம் பேசாதவங்க எல்லாம் கூட வந்து தானா வந்து பேசுறாங்க. நிறைய பேர் வந்து அக்கா நீங்க வீடியோ போடுறீங்க நிறைய பேர் வந்து பேசுனீங்க. எல்லாருமே லீவ் போட்டிங்களா, இன்னைக்கு சாமி கும்பிட வந்துட்டிங்களான்னு எல்லாருமே நல்லா கேட்டாங்க. நாங்களும் சாமி எங்கள் கருப்பசாமி ரொம்ப 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 நல்லா வேண்டிட்டோம். திருப்தியாக செம்மையாக இருந்ததுங்க எனக்கு அந்த சாமி இன்னைக்கு வேண்டுனது. சரிங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்டது இப்போ டைம் சிறுகூட. ஆமாங்க, அந்த அளவுக்கு பசிங்க, ரொம்ப பசிங்க.